ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமத்திலேருந்து பார்த்தீங்கன்னா, புதிதாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட 5004 காலி பணியிடங்களும் விரைவில் நிரப்பப்படும் சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் போட்டுருக்கு. ஓகேங்களா, இது வந்து உண்மையான தகவலா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. புதிதாக 5004 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பப்படும். ஓகேங்களா, இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்திலே இருக்காங்க, புதிதாக எடுப்பாங்களான்னு. ஸோ ஓகேங்களா, இதை பற்றின உண்மையான தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற ஆப்ஷனில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் கூட பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க உண்மையான தகவல் என்னன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், சட்டப்பேரவை தேர்தல் பணிக்காக சிறப்பு காவல் படையினர் 5000 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றம். ஓகேங்களா, இந்த நியூஸை தான் வந்து பார்த்திங்கன்னா தவறாக வேறு நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதிதாக தேர்வு செய்யப்படாது. ஓகேங்களா, புதிதாக ஆட்கள் தேர்வு செய்யப்படாது. இது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா 5000 காவலர்கள், அதாவது சிறப்பு காவல் படையினர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்கிறாங்க. ஏன்னா ஆயுதப்படையில் காவலர்கள் குறைவாக இருப்பதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு காவலர் படையிலிருந்து ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க. ஓகேங்களா, இது தேர்தல் பணிக்காக இதை மாற்றுறாங்க. இது எப்படி மாற்றலாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக இதில் இருக்குது. இது ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதற்கான உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி திருப்பாதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், சிறப்பு காவல் படையில் பணியாற்றி வந்த 5000 காவலர்களை ஆயுதப்படைக்கு அதிரடியாக மாற்றி டிஜிபி திருப்பாதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டசபை பேரவை வந்து பார்த்திங்கன்னா வரும் 2021 மே மாதம் இறுதி வாரத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக தமிழக காவல்துறையில் 3 ஆண்டுகளாக ஒரே காவல் நிலையத்தில் மற்றும் ஒரே பிரிவில் பணியாற்றி வரும் இன்ஸ்பெக்டர்கள் முதல் காவலர்கள் வரை ஓகேங்களா, காவலர்கள் வரை பணியிட மாற்றம் செய்வதற்கான பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தற்போது தொடங்கி உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதன் ஒரு பகுதியாக சட்டப்பேரவை தேர்தல் ஒரே நாளில் நடைபெற உள்ளது. ஓகேங்களா, இதற்கான பாதுகாப்பு பணி மேற்கொள்ள அதிக எண்ணிக்கையில் காவலர்கள் தேவைப்படுவார்கள். தற்போது ஆயுதப்படையில் குறைந்த எண்ணிக்கையில் தான் காவலர்கள் உள்ளனர். அதை சரி செய்யும் வகையில் தமிழகம் முழுவதும் சிறப்பு காவல் பணியில் பணியாற்றி வரும் 5004 காவலர்கள் ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து டிஜிபி திருப்பாதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டுள்ளார். ஓகேங்களா, இந்த உத்தரவு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 1, அதாவது அடுத்த மாதம் 2020 ஜனவரி 1 முதல் வந்து பார்த்திங்கன்னா 5004 காவலர்களும் ஆயுதப்படைக்கு வந்து பார்த்திங்கன்னா காவலர்களாக பணியாற்றுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும். ஓகேங்களா, என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளாக சிறப்பு காவல் படையில் பணியாற்றியவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆராக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஏஆராக மாற்றுவாங்க. தற்போது அதை தான் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து டிஎஸ்பியாக போட்டிருக்காங்க, யாரெல்லாம் ஏஆராக போட்டிருக்காங்கன்னு அதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யப்பட்ட காவலர்கள் கடந்த 2011-12ஆம் ஆண்டு இளைஞர் காவல் படை மூலம் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் பணியில் சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போது இளைஞர் காவல் படையில் இருந்த நண்பர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது டிஎஸ்பியாக மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, பதவி உயர்வு கொடுத்து மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் பலர் கடந்த 2016ஆம் ஆண்டு சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் நேரடியாக தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா,
இதில் 2016ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா காவலர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் டிஎஸ்பியாக தேர்வு செய்யப்பட்டவர்களை வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஏஆருக்கு மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் உண்மையான தகவல். நிறைய பேர் இந்த 5004 வேக்கண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட உள்ளது, இது விரைவில் நிரப்பப்படும் சொல்லிட்டு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. புதிதாக அறிவிப்பு வரும் அடுத்த ஆண்டு அல்லது 2021-22 ஆண்டில் புதிதாக தேர்வு நடைபெறும். அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வருடம் தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க உடனே ஸ்டெப் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேக்கண்ட் வந்து அடுத்த வருடம் எடுக்க வேக்கண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, அதை எடுக்க அவங்க மும்முரமாக செயல்பட்டால் அடுத்த வருடம் கண்டிப்பாக காவலர் தேர்வுக்கு எடுப்பாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவான புரிதலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, பிடிக்கலனா மட்டும் டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.